ஓம். திருமந்திரத்தில் நாம் இப்பொழுது 4வது தந்திரம் வந்துட்டோம். இது வரைக்கும் 3 பார்த்தோம். இந்த 4வது தந்திரம் வந்து சித்தாகமம் அப்படின்ற பெயரில் வருது. நம்ம 1000 பாட்டுகள் தாண்டிட்டோம். நம்ம பார்த்ததுன்னு 10 பாட்டு தான் பார்த்துருக்குறோம் கடந்த 2-3 வாரமாக. இப்போ நம்ம பார்க்குறது 1090வது பாட்டு. ஆனால் பொறுக்கி எடுத்துருக்கிறேன். அங்கங்கே ரொம்ப விஷயம் அங்கே ஆழமாக இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துருக்குறோம். அவர் வளவளன்னு நிறைய எழுதிட்டார். அவருக்கு எழுத திறமை இருக்குது, நிறைய எழுதிட்டார். சொன்னதே பல இடத்துல சொல்கிறார். அது கூறியது கூறல்ங்கிற ஒரு குற்றம்தான். இருந்தாலும் வலியுறுத்தி சொல்லணுங்கிறதுனால கூறியது கூறல் தப்பு இல்லை. சாஸ்திரம் கூட நிறைய இடத்துல கூறியது கூறல்னு சொல்லுவாங்க. அனுவாதம் அப்படின்னு பேர். திருப்ப ஒன்றே சொல்லாதீங்க. அதான் சொன்னீங்கல்ல, அப்படி இருந்தோம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதே. சாந்தோக்கிய உபநிஷத்தில் தத்துவமசின்னு 9 தடவை சொல்லித்தரார். பையனுக்கு தான் சொதக்கேது தத்துவமசி நீதாண்டா கடவுள் அப்படின்னு 9 தடவை சொல்கிறார். இப்போ நாமளும் சொல்கிற ஒரு தடவை சொன்னால் புரியாதா, 9 தடவை சொல்லணுமா? சாஸ்திரத்தில் 9 தடவை சொல்லியிருக்குது. அப்போ தான் அவனுக்கு புரியுது. இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது மாயை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மாயை அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அர்த்தமாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. மாயாஜாலம்னு நினச்சிக்கிறாங்க. சயின்ஸில் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அந்த மாதிரி ரியாலிட்டி இல்லை. ஆனால் ரியாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு விஆர் கேட்ஜெட் போட்டுக்கிறோம். விஆர்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த கேட்ஜெட்டை உள்ளே போட்டுக்கிட்டோம்னா திரையில் நமக்கு ஒரு உலகம் உண்டாயிடும். அது போடும்போது வெளி உலகமே தெரியாது உங்களுக்கு. கண்ணு முன்னாடி ஒரு புது உலகம் இருக்கும். அங்கே அந்த வீடியோவில் அவன் போட்டு ஜாகில் அவன் போட்ட உடனே கொஞ்ச நேரம் திணறான். பார்த்தா ஒரு ரூம்குள்ளே இருக்கிறான். இவனை சுற்றியும் ஜனங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். பார்க்கும்பொழுது அது ஒரு ரூம் தெரியுது. அந்த ரூமில் நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நடக்கிறான். போனோம்னா ஒரு கதவு இருக்குது. அதை கதவு திறந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறான். கதவு திறந்து காலை வெளியே விட்டோம்னா அதர பாதாளம், மேகமெல்லாம் தெரியுது. கதவுக்கு வெளியே மேகம் தெரியுது. புறா காக்காலாம் பறந்து போகுது. பயந்துடுறான். அப்படியே தடுமாறி பின்பக்கம் விழறான். எல்லாம் ஓடி போய் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் கழட்டு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் தீர்த்து பயந்து போயிட்டேன் சார். நல்ல காலம் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். நீ எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். உங்கள் ஐம்புலன்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அதுதான் உங்களுக்கு அனுபவம் ஆகுது. அதுதான் உலகம். உலகம்ங்கிறோம்ல, அது வெறும் அனுபவம் தான். அனுபவம் இல்லைன்னா உலகம் எங்கே இருக்குது? உலகம் வேறு, அனுபவம் வேறா? ஒவ்வொருத்தனுக்கு அவன் ஒரு உலகத்தில் இருக்கிறான் சார் அப்படின்னா, அவன் ஒரு எந்நேரம் ஃபுட்பால் ஃபீல்ட்லேயே இருக்கிறான். முழங்கால் வரைக்கும் மண், முட்டிலெல்லாம் ரத்தம் காயம், விழுந்து எழுந்து வருவான். அப்புறம் சாயங்காலம் வந்து எங்கடா போனேன்னா ஃபுட்பால். அவன் ஒரு உலகத்தில் இருக்கிறான், விடு அப்படிங்கிறான். இப்போது அது மாதிரி ஒரு காலம் இருந்து ஃபுட்பால் ஃபீல்டுலேயே சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாருமே இங்கேயே ஃபுட்பால் ஃபீல்டு வச்சுட்டு இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு உலகத்தில் இருக்கிறான். உலகம் என்பது அனுபவம். கனவுல நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிறோம், அது ஒரு அனுபவம். நனவுல ஒரு உலகத்தில் ஒரு அனுபவம். சொர்க்கலோகங்கிறது கூட ஒரு உலகம் தான், ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் கிடைச்சுன்னா சொர்க்கலோகம். இங்கேயே சொல்கிறாங்க சார் அது ஒரு சொர்க்கம் சார், நீங்கள் போய் பாருங்கள், அது ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் நார்த் இந்தியாவில் வந்து கோயம்புத்தூரில் பிழைக்க வந்திருக்கவங்கலாம் இது சொர்க்கங்கிறாங்க. இங்கேருந்து போக மாட்டேங்கிறாங்க. அப்போ இங்கே கொடுக்குற கூலியே அவங்களுக்கு வந்து டாலர் கணக்கில் வருது. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க டாலரில் நம்ம ஆளுங்கள்லாம். அந்த மாதிரி அவங்க இங்கேருந்து வரான், பீகார்லேருந்து இங்கே வந்து ரூபாயே தான் சம்பாதிக்கிறான். சொர்க்கம் என்பது அனுபவம். அனுபவம் தான் உலகம். இந்த ஸ்பியர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். நாம் எதை அனுபவிக்கிறோமோ அது உலகமாகிடும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே உலகமாக நினச்சிட்ருக்குறாங்க. சில பேர் லைப்ரரியே உலகம் நினச்சிட்ருக்குறாங்க. சில பேர் கடத்தெருவே உலகம் நினச்சிட்ருக்குறாங்க. சில பேர் கோயிலே உலகம் நினச்சிட்ருக்குறாங்க. சில பேர் குழந்தை குட்டிங்களே உலகம். சில பேருக்கு தொழிலே உலகம். எந்நேரம் பணம் என்று எல்லாமே உலகங்கிறது ஐம்புலன் மாட்டே அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த உலகத்து ஐம்புலன் உனக்கு என்ன ஃபீடிங் கொடுக்குதோ அதான் யா. நீ 5 புலனால் என்ன உனக்கு இன்புட் கொடுக்குறியோ அதுதான் உனக்கு உலகமாக ஆகிடுது அப்படின்னு சொல்கிறேன். இந்த உலகப்படி
இந்த பகவானுக்கு ஒரு டாஸ்க். இந்த பிரபஞ்சம் இல்லை, யாருமே இல்லை. போன பிரபஞ்சம் எங்கே போச்சு? அவர்கிட்ட தான் இருக்குது, லயமாயிடுச்சு. நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறது கொடையை விரிக்கிற மாதிரி. கொடையை பிடிச்சிட்டே இருந்தார்னா பிரபஞ்சம் ஸ்திதியில் இருக்குது, நிலைப்பாடு. அப்புறம் போதும் மழை நின்று போச்சு அப்படின்னோடனே மடிச்சிட்டார். 4 மடித்து உள்ள சின்னதாகிட்டார், பர்சுக்குள்ளே போட்டு. அது லயம்னு பேர், ஒடுக்கம்னு பேர். இந்த பிரபஞ்ச கடவுள்கிட்டேருந்து வெளிவருது. அவர் தான் காரணம், ஞான காரணம், காரண ஞானம். அவர்கிட்ட காரியமாக இந்த உலகம் வருது. அது இப்போ அந்த உலகம் எப்படி அப்படி இது காரிய ஞானம் தானே. எந்த பொருள்லேருந்து வருதோ அந்த பொருள் தானே இருக்கும். காரணம் எப்பொழுதும் காரியத்திலிருந்து பிரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். தங்கத்திலேருந்து அட்டிகை பிரியறது இல்லை, மண்ணிலேருந்து பானை பிரியறது இல்லை. அப்போ காரண ஞானமாகிய கடவுளமிருந்து காரிய ஞானமாகிய பிரபஞ்சம் வேறையாக இருக்குமா? இல்லை. அப்போது அவரும் ஞானம்னா இந்த பிரபஞ்சமும் ஞானம் தானே. இப்போ ஞானம் மாதிரி தெரியல, பொருளாக தானே எனக்கு தெரியுது. பொருள் உனக்கு ஞானமாகும், அவருடைய ஞானம் பொருளாகும். அவருடைய பொருளெல்லாம் உனக்கு ஞானமாகுது. பாருங்கள், இது பாட்டிலுங்கிறேன், இது பொருள். என்கிட்ட என்ன ஆச்சு? அது ஞானமாயிடுச்சு. இது ஒரு பொருள், எங்கே உள்ளே போயிட்டாக என்னாச்சு? இங்கே ஞானமாயிடுச்சு, நோட் புக்கு. இப்போ கடவுள் பொருளை இப்போ கொடுக்குறாரு, நீ ஞானத்தை உண்டாக்குற. அவர் ஞானத்தை பொருளாக்குறாரு. ரெண்டும் ஒன்று தானே. நீ ஞானத்தை பொருளாக்க முடியுமா? நானும் பண்ணுவேன். கனவுல படுத்துக்கிட்டு இருப்பேன், என் ஞானமெல்லாம் கனவுல பொருளாயிடும். அங்கே அநேக பொருட்கள், அந்த பொருளெல்லாம் எங்கேருந்து உண்டாச்சு? தூய ஞானம் தானே. கனவுன்னு ஒரு பொருள் இருந்ததுன்னா பத்திரப்படுத்தி வைப்போம் இல்லையா? கனவுல பார்த்த அந்த காசு பணம்லாம் எடுத்து கட்டுக்கட்டாக எடுத்துட்டு நனவில் எடுத்து பத்திரமா வைப்போம் இல்லையே? இல்லையே. அது வெறும் ஞான மாத்திரம், இது அர்த்த மாத்திரம், இது பொருள். நம்ம நினைக்கும் அர்த்தமும் ஞானமும் வேறு வேறு நினச்சிட்டு இருக்கிறோம். கடவுளிடம் அது ஞானமாக இருந்து வெளியே பிரபஞ்சமாக பொருளாச்சு. அந்த பொருளோடு பொருளாக இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அந்த பொருளை ஞானமாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதைத்தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்கிறோம். பொருளை ஞானமாக்குதல் மாயை, ஞானத்தை பொருளாக்குதல் மாயை. அப்போ மாயை அவர்கிட்ட பொருளாக்கும் வித்தையை செய்து, அதே மாயை என்கிட்ட பொருளை அறிவாக்கும் வித்தையை செய்து. கொஞ்சம் சூட்சுமமான ஒரு பேச்சு, கொஞ்சம் நல்லா சிந்திக்க வேண்டியது. நீங்கள் பாருங்கள், நீங்களும் தான் இரவில் கடவுளாக இருந்துக்கிட்டு ஞானத்தை பொருளாக்குறீங்க. எவ்வளோ பேர் வெறும் அறிவு தான், அதை வச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான், ஞானத்தை பொருளாகிறான். இன்னொருத்தன் பொருளை கொடுத்து ஞானம் உண்டாகிறான், காலேஜில் கொண்டு போய் ஃபீஸை கட்டி ஞானமாகிறான். இங்கே பொருளும் ஞானமும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஞானமும் பொருளும் ஒன்றே. ஞானமும் பொருளும் ஒன்றேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், பொருளும் ஞானம் ஒன்றுங்கிறீங்களே, இது ஒரு பொருள், இது எப்படி ஞானமாகும் அப்படின்னு கேட்குறீங்க. நமக்கு சுலபமாக ஒரு பொருள் எடுத்துக்கும், இது எடுத்துக்கும். இது ஒரு பொருளுங்க. இந்த பொருள் எதனால் ஆகப்பட்டது அப்படின்னும் போது நூலால் ஆகப்பட்டதுங்கிறோம். அப்போ ஆடைங்கிறது நூலுக்குள்ளே அடங்கிடுச்சா? ஆடைன்னு ஒரு பொருள் இருந்தது இல்லையா? இப்போ நூலுன்னு போயிடுச்சுங்க. இப்போ நூலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு பந்து மாதிரி இருக்கும், நூல் கண்டு. அதை நூல் கண்டு எடுத்து நான் உடம்புல போட்டுக்க முடியுமா? முடியாது. நான் துணியை மடித்து வைக்கிறேன்னாக்கா நான் நூலை மடித்து வைக்கிறேன்னு சொன்னால் தப்பா? ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. அப்போ ஆடைங்கிறது உண்மையிலே நூல் தான். ஆடைன்னு ஒரு பொருள் எடுத்து காட்டுங்க, நூலை விட்டுட்டு. சரி, இப்போ நூலுக்கு வாங்க. நூல் எதனால் ஆகப்பட்டது? பஞ்சு. இப்போ பஞ்சு தானே இது. பஞ்சு எதனால் ஆகப்பட்டது? அது பருத்தினால் ஆகப்பட்டது. பருத்தி எதனால் ஆகப்பட்டது? மண்ணினால் ஆகப்பட்டது. மண்ணு தானுங்க. மண் எதனால் ஆகப்பட்டது? நீரால் ஆகப்பட்டது. நீர் எதனால் ஆகப்பட்டது? நெருப்பால் ஆகப்பட்டது.
நெருப்பு எதனால் ஆகப்பட்டது? வாயுவினால் ஆகப்பட்டது. வாயு எதனால் ஆகப்பட்டது? ஆகாயத்தினால் ஆகப்பட்டது. ஆகாயம் எதனால் ஆகப்பட்டது? கடவுளால் ஆகப்பட்டது. அப்போ என்ன இது? கடவுள் தானேங்க இது. நான் துணியை தொடும்போது நூலை தொடுகிறேன், நூலை தொடும்போது பஞ்சை தொடுகிறேன். இப்படியே போயிட்டு நான் எதை தொடுகிறேன்? கடவுளை தொடுகிறேன். தொடுவது யார்? கடவுள். சரி, கடவுள் எப்படி இப்படி திணி ஆனார்? இதெல்லாம் பேருங்க, வெறும் பேர். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. துணிங்கிறீங்களே, துணிங்கிறது ஒரு பேருடா, பஞ்சு தான் அது பொருள் சார். பஞ்சுங்கிறது வெறும் பேர் தான் சார். செல்லுலோஸ் தான் சார் அது பொருளுங்கிறார் சார். பொருள் இல்லை சார். செல்லுலோஸ் கூட அணுங்கிற ஒரு பொருள் சார். செல்லுலோஸுங்கிறது வெறும் பேருங்கிறார். பேர் என்ன? ஞானம். நாமம் தானே. நாமங்கிறது அறிவில் தானே இருக்க முடியும். பொருளை நீங்கள் தொடலாம், அறிவை தொட முடியாதுல்ல. உண்மையிலே நீங்கள் அறிவை தொட்டுகிட்டே இருக்கிறீங்க. துணிங்கிறது வெறும் அறிவு, பஞ்சுங்கிறது தான் பொருள். இல்லை, பஞ்சுங்கிறது வெறும் அறிவு, ஏன்னா செல்லுலோஸ் தான் பொருள். செல்லுலோஸுங்கிறது வெறும் அறிவு, ஏன்னா அதில் உள்ள இருக்கக்கூடிய அணு தான் பொருள். இல்லை, அணு கூட பேர் தான், ஏன்னா அதில் இருக்க நியூக்ளியஸ் தான் பொருள். சரி, நியூக்ளியஸ் கூட வெறும் பேர் தான், ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்க ஏதோ ஒன்று இருக்குது பாருங்கள், அது என்னன்னு தெரியாது, அதுதான் பொருளுங்கிறோம். அந்த பொருள் எதுன்னு பார்த்தோம்னா கடைசியில் அறிவாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே அறிவு தான். நாம ரூபங்கள், உண்மையிலே நாம ரூபங்களை நம்ம பொருள்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் அறியாமை, இதுதான் மாயை. ஒரு ட்ரிக் பண்ணுது. நாம ரூபத்தை பொருளாக பார்க்கிறது. பொருள் இல்லாதவற்றை பொருளாக காண்பவர்னு வள்ளுவர் சொல்கிறார். பொருள் இல்லாத ஒன்றை பொருள்னு பார்க்குறான். நாமெல்லாம் எப்படி அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் பொருளே இல்லை அங்கே, ஆனால் இவன் பார்க்குறான், அனுபவிக்கிறான். அப்போ ஏதோ ஒரு முறையில் நம்ம அந்தக்கரங்கிற ஒரு மெஷினை கொடுத்து அவர் ஞானத்தை பொருளாக காட்டுறார். நமக்கு எல்லாருக்கும் உள்ளம்ங்கிற ஒரு மெஷினை கொடுத்துருக்கிறார். அது விர்ச்சுவல் ரியாலிட்டி மெஷின். நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க விஷயம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன பண்ணுறாரு? கொடுத்துட்டு, டேய் பாருடா, என்னை எப்படி பார்க்க போகிற தெரியுமா? பஞ்சபூதமாக பார், பஞ்சபூதம் உனக்கு உலகமாக தெரியும் அப்படிங்கிறார். அந்த கரணை நீக்கிட்டோம்னா, உள்ளத்தை நீக்கிட்டோம்னா அங்கே எங்கே இருப்பார்? உள்ளத்துக்குள்ளே ஒளியாக. இப்போ தான் சொன்னோம்ல போன பாட்டில், காரண அறிவாக இருக்கிறார். உள்ளம் காரிய அறிவு. காரிய அறிவு நீங்கிடுச்சுன்னு சொன்னால் காரண அறிவு அங்கேயே தான் இருக்குது. இந்த அறிவு காரியமாக வந்ததுன்னா அது பேர் மாயை, காரணமாக இருந்ததுன்னா அது கடவுள். இப்போ கடவுள் காரியப்படும் பொழுது கர்த்தாவாயிடுறார், உற்பத்தியாளர் ஆயிடுறார். படைக்கலைன்னா அவர் என்ன இருப்பார்? தூய ஞானம் மாத்திரமாக இருப்பார். காரண ஞானம்னு பேர். படைக்க ஆரம்பிச்சிட்டார்னா காரிய ஞானம். இப்போ இந்த பிரபஞ்சம்லாம் அவருடைய காரிய ஞானம். அவர் யார்? படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காரண ஞானம். சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத். சௌமியா, அன்பு மகனே, இதம் அக்ர, இதம் இந்த பிரபஞ்சம் மட்டும் அக்ரே முன்பு சத்தாகத்தான் இருந்தது. தத்துவமசி அப்படிங்கிறார். அந்த தத்து தாண்டா நீ, அந்த சத்துங்கிறார். இப்போ மாயை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, மாயை என்பது நாமரூபங்கள். நாமரூபங்கள் எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு ரூபம் இருக்கணும்னா உங்களுக்கு மனம் இருக்கணும் இல்லையா? மனம் இருந்தால் தானே ரூபத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு மனம் இல்லைன்னா ரூபத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ பாருங்கள், இதுக்கு மனம் இல்லை, இது எந்த ரூபத்தை பார்க்கும்? தன்னையும் பார்க்காது, உலகத்தையும் பார்க்காது, இதுக்கு ஒன்றும் தெரியாது. மனம் இருந்துருச்சுன்னா பார்த்துரும். மனம் ரூபத்தையும் பார்க்கும், நாமத்தையும் வைத்துக்கொள்ளும். இப்போ நாமரூபம் சேர்ந்தது தான் மனம்னு பேர். இப்போ மனம் தான் இந்த பிரபஞ்சத்தை பொருளாக காட்டுது. மனம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அங்கே ஞானம் மாத்திரம் இருக்கும். மனம்தான் காரிய ரூபமான ஞானம். மனத்திற்கு பின்னாடி கூடவே காரண ரூபமான அந்த பிரக்ஞா, ஆத்மா, கடவுள் இருந்து கொண்டே இருக்கிறார்.
இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் தான் கடவுள். இந்த பிரபஞ்செல்லாம் எங்கிட்ட வந்து லயமாகி போச்சு. ஒரு பொருளும் இல்லைங்க. எல்லா பொருளும் என்கிட்ட தான் இருக்குது. காற்று என்கிட்ட வரைஞ்சிடுச்சு, ஆகாயம் உள்ளே போயிடுச்சு, நீர் போயிடுச்சு, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் என்கிட்ட இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்? அறிவு ரூபமாக இருக்குது. எப்படி இந்த ஆலமரம் விதைக்குள்ள அறிவு ரூபமாக இருக்குதோ, புலப்படாமல் இருக்குதோ, விதை ரூபமாக பீஜமாக நாம் இருக்கிறோம். இது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவர்கிட்ட அறிவாக இருக்குது. நாலேஜ் எல்லா பற்றியும் அவர் இருக்கிறதுனால அவர் பேர் சர்வஜன் அப்படின்னு பேர். சர்வஜா, ஞானா ஞானம், அறிவு, எல்லாம் அறிந்தவர். எல்லாம் அறிந்தவர்னு சென்ற பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் அறிந்தது. என்னெல்லாம் சொல்லுங்கள் சார்? பஞ்சபூதங்களும் இருந்தது, சூரியன் சந்திரன் கேலக்ஸி எல்லாம் இருந்தது. லோ எல்லா உயிரினமும் பற்றியும் அவருக்கு அறிவு இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் அவர்கிட்ட இருக்குது. அவனுடைய சரீரம், அவன் குடும்பம், அவன் உலகம், அவன் ஆசைகள், அவன் செய்த பாவ புண்ணியங்கள், அத்தனை கணக்கும் சேர்த்து தான். இப்போ என்னை வந்து அவர் ஞாபகம் வச்சுருக்கணும்னா எப்படி வச்சுருப்பார்? நான் தான் கடவுள். ஒரு மனிதனை ஞாபகம் வச்சுருக்கணும்னா எப்படி வச்சுருப்பேன்? அவனை மறுபடியும் நான் சிருஷ்டி பண்ணணும். அடுத்த பிரபஞ்சத்தில், அடுத்த சிருஷ்டியில் எல்லாரையும் நான் உண்டாகணும். அதில் யாருக்கும் தப்பு தவறு நடக்கூடாது. இவன் கருமத்தை அவனுக்கும், அவனுக்கு கருமத்தை இவனுக்கும், அவங்க அம்மாவை இவனுக்கும், இவன் அவங்க அம்மா அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாரும் கணக்கு கரெக்டாக செட் பண்ணணும்னா என்னிடம் எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும்? எல்லா மனிதனுடைய பாவ புண்ணியங்களும் ஆசைகளும், அவன் பல கோடி பிறவைகளாக செய்து வச்ச அத்தனை கருமங்களும் அவர்கிட்ட அத்துப்படியாக இருக்கணும். அதன் அடிப்படையில் நான் சிருஷ்டி பண்ண போகிறேன். இப்போதைக்கு நாய், பூனை, மனிதன் இதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு 10 பேர் நான் சிருஷ்டி பண்ண போகிறேன்னு வைங்க. என்கிட்ட அவங்க எப்படி இருக்கிறாங்க? 10 பேரும் விதை ரூபமாக இருக்கிறார்கள். என்னோட அறிவில் அவர்கள் இருக்கிறார்கள். என் அறிவில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லைன்னா நான் இல்லாமல் போயிடுவேனா? நான் அறிவு மாத்திரமாக இருப்பேன். அவர்களோடு சேர்ந்து இருந்தேன்னா காரிய அறிவாக இருப்பேன். நான் மாத்திரம் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? காரண அறிவாக இருப்பேன். காரண அறிவு சைதன்யம், சச்சிதானந்தம். காரிய அறிவு என்னன்னு பேருங்களா? அது பேர் மாயா. காரிய அறிவு பேர் மாயா. இப்போ இந்த 10 பேரை நான் சிருஷ்டி பண்ண போகிறேன். சிருஷ்டி பண்ண போகிறேன்னு அர்த்தம் ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் அவங்களுக்கு உடம்பு தான் கொடுக்க போகிறேன். எப்படிப்பட்ட உடம்பு கொடுப்பேன்? இந்த 10 பேருக்கும் அவங்க செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு போடுவேன். அவங்க ஆசையை கேட்பேன். கடவுள் ஒரு நாள் கடை விரித்தார், 1000 பொருள் குவித்தார், அவரவர் தேவைக்கு வாங்கச் சொன்னார், அவரவர் தகுதிக்கு விலையை சொன்னார். ஆடவர்கள் பெண்கள் அழகை வாங்கி கொண்டார்களாம். ஆடவர்கள் ஆசையை வாங்கி கொண்டார்களாம். புலவர்கள் பொய்யை வாங்கி கொண்டார்களாம். அவர் கடை வைக்கிறார். இப்போ நான் கடை வைக்க போகிறேன். இந்த 10 பேருக்கு உடம்பு கொடுக்க போகிறேன். எதன் அடிப்படையில் இந்த கடை நான் விற்பேன்? அவனுடைய ஆசையின் அடிப்படையில் தான் கொடுப்பேன். சரி, அவனுடைய தகுதிக்கேற்ற விலை கொடுக்கணும் இல்லை? அவனுக்கு ஆசை நிறைய இருக்குது. உன் பாவ புண்ணியம் எங்களுக்கு கணக்கை சொல்லு, என்கிட்ட இருக்குது. அப்போ பாவ புண்ணிய கணக்கை வைத்து ஆசையின் அடிப்படையில் ஒரு சரீரத்தை நான் கொடுக்குறேன். நான் எப்படிப்பட்ட ஆள்? நான் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது, சரியானவன். இறைவன் யாருன்னு கேட்டோம்னா என்ன சொல்லணும்? அவர் நல்லவர்னு சொல்லாதீங்க. அவர் கெட்டவரும் கிடையாது, சரியானவன். நல்லவன் கூட தப்பு பண்ணிடுவான், கெட்டவன் தப்பு பண்ணுவான்னு சொல்ல வேண்டியதில்லை. சரியானவன் எப்பொழுதுமே இருப்பான். அது பேர் ஈஸ்வரத்துவம்னு பேர், கட்டி ஆளுதல்னு பேர், மாசற்ற ஆட்சின்னு பேர். ஈஸ்வரன்னா இறைவன் என்ன அர்த்தம்? மாசற்ற ஆட்சி. இப்போ நான் படைக்க போகிறேன். என்னுடைய அறிவிலிருந்து நான் படைக்கிறேன். அறிவைத்தான் படைக்கிறேன். அந்த அறிவு என்னிடம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு ஜீவனுடைய ஆசையும் பாவ புண்ணியம்ங்கிற தகவல், அந்த அடிப்படையில் அவனுக்கு ஆண் பெண் சரீரத்தையும் கொடுக்குறேன். சரீரம் மட்டும் கொடுத்தா போதுமா? அவன் அனுபவிக்கிறதுக்கு உலகம் வேணுமில்ல? அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி வீடு, வாசல், தெரு எல்லாம் கொடுக்குறேன். அப்புறம் அவன் அந்த ஆசைக்கு பாவ புண்ணியத்துக்கு அனுபவிக்கணும் இல்லை? நோய் நொடிகளையும் கொடுக்கணும்.
இப்போ நோய் நொடி வேணால் வைரஸும் உண்டாகணும், பாக்டீரியா உண்டாகணும், அதெல்லாம் உண்டாகணும், மழை இடியில் எல்லாத்தையும் கொடுக்கணும். பிரபஞ்சம் உண்டாகிடுது பாருங்கள், எங்கேருந்து உண்டாகுது? எல்லா மனிதருடைய ஆசை தான், அவங்களுடைய பாவ புண்ணியம்தான். ஆசையும் பாவ புண்ணியமும் ஒரு காரணமாக இருந்து இறைவனுக்கு படைப்பதற்கு வேண்டிய ரா மெட்டீரியல் தராங்க. அந்த ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடியது பேர் மாயா. அந்த மாயா என்னன்னு கேட்டால் நம்முடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த கர்மங்கள் தான். கர்மங்கள் தான் காரியங்கள், கர்ம காரியம். அந்த அறிவை தான் அவர் வச்சுருக்கா. அது காரிய அறிவு, கர்ம அறிவு. எல்லாருடைய கர்ம அறிவு தான் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவர் யார்? அகர்த்தா அபோக்தா. எந்த காரணமும் இல்லாமல், எந்த காரியமும் இல்லாமல் தான் தூய்மையாக இருக்கின்ற சைதன்யம் மாத்திரமாக இருக்கிறார். இப்போ இறைவன் என்பதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று காரண ரூபமான அவருடைய சைதன்யம், காரிய ரூபமான இந்த சிருஷ்டி. அதை நம்ம மாயான்னு பேர் வச்சுருக்கிறோம். யா மாயா மாயா அப்படின்னு அதுக்கு டெஃபினிஷன். எது ஒன்று இருந்து இல்லாமல் போகுமோ, யா எது ஒன்று, மா இல்லையோ, எது ஒன்று இல்லையோ, யாமா மாயா. மாயானா எது ஒன்று இல்லையோ, எது ஒன்று இல்லைன்னா இல்லாததை நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோமா? இல்லாததை நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோமே, இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்லுவோம். இங்கே சிங்கம் இல்லைங்கிறோம், காரணம் சிங்கம் இருக்குது. இல்லைன்னு சொல்லனா ஒன்று இருந்தாகணும். இருக்கிறது எப்போவுமே இருக்கணும் இல்லை, இல்லாமல் போகக்கூடாது இல்லை. இருத்தலுங்கிற பேரை நம்ம எப்போ கொடுப்போம்? இருக்கிறங்கும் போது தானே சொல்லுவோம். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் சார்? அதுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம் சார். எப்போ நீங்கள் இருப்பதுங்க? நீங்கள் அறியும் போது இருக்குது சார். அது இல்லாத போது நீங்கள் அறிய மாட்டீங்க சார். அப்போ அறிந்தால் இருப்பது, அறியாது போனால் இல்லாமல் போவது, அது பேர் மாயா, அது பேர் சிருஷ்டி. இப்போ மாயாங்கிறத ஒரு பெரிய டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்குறோம். திருமந்திரத்தில் எப்படி சொல்கிறாரு பார்க்கலாமா? ஏதோ ஒன்று வச்சுருந்தேனே, அங்கே பாருங்கள். காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு, பூணும் பல பல பொன் போல தோற்றிடும், பேணும் சிவனும் பிரமனும் மாயனும், காணும் தலைவி நற்காரணி காணே அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டில் எங்கே சார் மாயை பற்றி சொல்கிறார்? நீங்கள் இவ்வளோ நேரம் மாயை பற்றி சொன்னீங்க, சிருஷ்டி காரணமான காரிய ஞானம்னு சொன்னீங்க, காரண ஞானம்னு சொன்னீங்களே. இப்போ நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வரி வாருங்க. பூணும் பல பல பொன் போல தோன்றிடும். பூன் அப்படின்றால் ஆபரணம்னு அர்த்தம். பூன் அப்படின்னா ஆபரணங்கள். தமிழில் ஒரு அழகான அவர் பூண்டு கொண்டார் அப்படின்னா பூன் அணிந்து கொண்டார். பூன் என்றால் ஆபரணம். அது நீங்கள் என்ன கிரீடம்னு வச்சுக்கோங்க, வளையல்னு வச்சுக்கோங்க, காப்புன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் அது பொன் போல, பல பல பொன் போல தோன்றிடுமா. பொண்ணு ஒன்று தான் அங்கே இருக்குது. ஒரே பொன் 100 வகையான ஆபரணம் ஆயிடுச்சுன்னா 100 போல தெரியுதான். கடையில் போய் பார்த்தோம்னா அந்த நகை கடையில் எல்லாம் தங்கம்தான், ஆனால் பல பலவாக தெரியுது. அத்தனை பேரும் வேக்குறாங்க, இது வேணும் அது வேணும், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைங்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான். அதுபோல் ஒரு பொருள் பலவாக தெரிகிறது. நம்மளெல்லாம் காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா? பேணும்னா காப்பாற்றுகின்றவர்கள். சிவனும் பிரம்மாவும், 4 தலை பிரம்மாவும், மாயன் என்ற விஷ்ணுவும், இந்த மும்மூர்த்திகளும் இப்படி தாண்டாங்கிறார். ஒரு பொருள் தான், ஒரே பொன், 3 ஆபரணங்கள். அது மட்டும் இல்லை, காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு. அவங்கள இப்படி தானா? ஒரே பொருள் தான். இப்போ தெய்வங்களெல்லாம் ஒரு பொருள்லேருந்து வந்திருக்குது. எப்படி ஒரு பொண்லேருந்து பல பல நகைகள் வந்தது போல், ஆபரணம் போலவே காணும் தலைவி அந்த மாயா சக்தின்னு சொல்லக்கூடிய பார்வதி, உமை, அந்த அம்பாள் தாய் ரூபினி, அவங்கக்கிட்டேருந்து, அவங்க தான் மாயா சக்தி. அவன் நற்காரணி, அவர் ரொம்ப நல்ல காரணியா.
அதை பாருடா காணே அப்படிங்கிறார். இந்த காணும் தலைவி. இப்போ புரிஞ்சுக்கிட்டுங்களா? மாயைங்கிற ஒரு பொருள் தான் சிருஷ்டி என்று செய்யக்கூடிய இந்த உற்பத்தியை உண்டாகும் பண்ணும் பொழுது அவர் தன்னை மூணாக பிரிச்சுக்கிறார். தான் மாத்திரம் என்ன? அவர் பேர் சக்தன். அவர் படைக்கும்போது சக்தி. படைப்பதற்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி வேணும். அப்போ இச்சாசக்தியாக லக்ஷ்மியும், ஞானசக்தியாக சரஸ்வதியும், கிரியாசக்தியாக துர்காவையும் அவர் வச்சிருக்கிறார். அந்த 3 பேருக்கும் கணவன் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் நாராயணன், சிவன், பிரம்மான்னு சொல்கிறோம். இந்த 3 பேரும் 3 பொம்பளைங்களும் யார்? ஒரே கடவுள் தான். இறைவன் என்ற ஒன்று சிருஷ்டி என்று ஆரம்பிக்கும் பொழுது தன்னையே 3ஆக பிரித்து அவங்களும் வேறு டிபார்ட்மெண்ட் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் விஷ்ணு. அவர்கிட்ட மெயின்டைன் பண்ணும்போது அவர் பண்ணுவார். எல்லாருக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணவோ பண்ணுறாரு. இப்போ பிரம்மாஜி என்ன அவர் வந்து சிருஷ்டி பண்ணுறவர், படைக்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு? ஜீவனுக்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை ஏற்ற ஸ்தூல சரீரம் கொடுக்குறாரு. அவர் டிபார்ட்மெண்ட் வேறு. அவர்கிட்ட ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு ரோபாட் செய்கிற டிபார்ட்மெண்ட் வைங்க, ஒரு லேபரட்டரி. அங்கே மனிதன் போல் ஒரு லேபரட்டரி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட், ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட். ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அந்த பாடிக்கு வேண்டிய ஸ்கின் கொண்டு வாக்குறாங்க. அப்புறம் கை கால் அசைவதற்கு வேண்டிய உள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் கொடுத்தா தான் அது கையெல்லாம் இழுத்தெல்லாம் முடிக்க முடியும். அதனுடைய பலம் கொடுக்கறது ஆக்சுவேட்டர்ஸ்ன்னு பேர். அது அந்த ஆக்சுவேட்டர்ஸ் நம்ம ஸ்ப்ரிங்குங்கிறோம். அவங்க வந்து நம்ம தசை மாதிரியே ஒரு டெஃப்லானில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு வைங்க. சயின்ஸில் போக வேண்டாம். அது யார் டிபார்ட்மெண்ட்? அது ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஸ்கெலிட்டன், உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டர்ஸு, அப்புறம் கிளாக்கு, டைமர்லாம் வேண்டும். கரெக்டாக கண்ணு போனால் கை ஆடணும், எல்லாம் செய்யணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதுலேயும் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்குது. இப்போ ஒருத்தருங்கிறாங்க, சார் 5 ஃபிங்கர் இருக்கிற மாதிரி நான் வந்து ரோபாட் பண்ணியிருக்கிறேன் சார், அதில் கட்ட விரல் வச்சுருக்கிறோம் சார், அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் எழுதுங்க அப்படிங்கிறார். அப்போ சாஃப்ட்வேர் எழுது என்ன பண்ணுவார்? 5 ஃபிங்கரும் எப்படி ஆக்ட் பண்ணுது, எப்படி கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறார். முட்டையை பிடிக்கணுன்னா எப்படி பிடிக்கணும், சுத்தியை பிடிக்கணுன்னா எப்படி பிடிக்கணும், ஊசியை பிடிக்கணுன்னா எப்படி பிடிக்கணும், ப்ரஷ் எப்படி பிடிக்கிறது, அத்தனையும் ப்ரோக்ராம் பண்ணணும். அவர் ப்ரோக்ராம் பண்ண மாட்டார். இந்த ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் முட்டையை வேகமாக அமுக்கி மெல்ல பிடிக்கணும், சுத்தியை கெட்டியாக பிடிக்கணும், ஊசியை கருத்தாக பிடிக்கணும். இதெல்லாம் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த சென்சிட்டிவிட்டியும் பார்க்கணும். எவ்வளோ பேர் தேவைங்க? ஒரு ரோபாட் செய்யணுன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணும்? ஃபிங்கர் டிபார்ட்மெண்ட்டே அவன் எக்ஸ்பர்ட் இன் ஃபிங்கர்ஸ். அவன் மனித கை, ஒராங்குட்டான் கை, சிம்பன்சியினுடைய கைகள், அப்புறம் கிளி கை செய்யணுன்னா அதுக்கு வேறு இருக்கணும். குரங்கு கை வேறு மாதிரி பண்ணணும். வேகமாக ஓடக்கூடிய மானாக இருந்ததுன்னா அதுக்கு குழம்பு வைக்கணும், விரலெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ அது டிபார்ட்மெண்ட் வேறு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஹெட் இருப்பாங்க. கண்கள் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அவங்க டிபார்ட்மெண்ட் பேர் என்ன தெரியுங்களா? ஆதித்யன்னு பேர். இப்போ பிரம்மா போகிற ஆதித்யன் நீங்கள் வாங்க அப்படின்னு நமஸ்காரம் செய்யும். எனக்கு ஆட்டுக்கண், மாட்டுக்கண், தவளைக்கண், பட்டாம்பூச்சியின கண், கொசுவினோட கண் எல்லாம் எனக்கு நிறைய வேணுங்க அப்படி செய்கிறேங்க, செய்து தரேங்க. இப்போ ஆதித்யன் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய 84 லட்சம் உடம்புகளுக்கு வேண்டிய கண்கள், எதுக்கெல்லாம் கண் இருக்குதோ அதெல்லாம் கொடுப்பார். இலை கூட கண் இருக்குது. நீங்கள் கண் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இலை சூரியன் நோக்கி போகும். அது சூரிய வெளிச்சம் வாங்குது. இருட்டு ராத்திரிலாம் தெரியும். ராத்திரியில் தூங்கு மூஞ்சி அப்படி தூங்கும், பகலில் விரிச்சுக்கும். அப்போ ராத்திரி பகல் தெரியுதில்ல, கண் இருக்குது, காதும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் அவங்கவுங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டுங்க தான் தெய்வங்கள்ங்கிறோம். அவங்க கீழே தனித்தனியாக பண்ணுறாங்க பாரு, அவங்களெல்லாம் உபதெய்வங்கள், குட்டி குட்டி ஆளுங்க. இந்த தெய்வங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறவர் யார்? பிரம்மா. அப்புறம் விஷ்ணுக்கிட்ட வந்துட்டாங்கன்னு வைங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு? அவர் இதெல்லாம் ரோபாட்டு செய்து கொடுத்தாச்சு இல்லை, அவர் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரோபாட்டுக்கு ஒரு மனிதன் வைங்க, அவனுக்கு 40 வயசில் சுகர் வரணும். அவன் செய்த கர்மத்துக்கு தப்பு தான், அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் விஷ்ணு டிபார்ட்மெண்ட்டு அவர் பார்த்துக்கிறார். ரோபாட்டை செய்து அனுப்பிச்சிட்டாரு. இவன் 40 ஆயிடுச்சா, அவனுக்கு இன்சுலின் போடுற மாதிரி
சுகர் லெவலை கொஞ்சம் இன்சுலினை குறைங்க அப்படின்றார். அப்போ ஜீன் அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணி அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் ஷட் டவுன் ஆகிடும். இது வரைக்கும் அந்த ஜீன் வேலை செய்துட்டு இருந்தது பேங்க்ரியாஸில். கரெக்டாக அந்த கோள்கள் வந்துடுச்சான், சனிக்கிரகம் அப்படின்னு நகர்ந்துட்டான். நகர்ந்தோடனே விஷ்ணு பார்த்தாரு, டைம் வந்தாச்சு. சனி கிரகம் ஒன்றும் பண்ண மாட்டார், விஷ்ணு தான் பண்ணுவார். டைமிங் தான் சனி. அவர் பார்த்தாரு, இவனுக்கு சனி கிரகம் அவனுடைய பொட்டியை பார்க்குறாரு, நகர்ந்துட்டானா சரி சுவிட்ச் ஆஃப் பண்ண அந்த ஜீன் அப்படிங்கிறார். அது உண்டான தேவதைகள் நம்ம உடம்புலேயே இருக்கிறாங்க. எங்கள் தேவதைகள் வெளியே இருந்தெல்லாம் வரதில்லை, நம்ம உடம்புலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்தந்த தேவதைகளை ஆமாம் அங்கன்யாசம்னு சொல்லுவாங்க. இந்த பிராமணர்கள் காலையில் எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணி அங்கன்யாசம்னு தொடுவாங்க. அந்தந்த தேவதைகள் அங்கே உட்கார வைக்கிறது. நியாசம்னா பொருத்துதல்னு அர்த்தம். அங்கத்திலே பொருத்துதல், ஃபிக்ஸிங். ஆனால் அவன் நீண்ட காலம் வாழ்வதற்கு இந்த தெய்வங்களை தன் உடம்புல பொருத்திக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஐயோ தெய்வங்களை என்கிட்ட பொருத்திடுங்க அப்படின்னு. துரிதம் சயத்வாரா, நான் செய்த சின்ன சின்ன பாவத்தெல்லாம் தெய்வங்களே நீங்கள் கண்டுக்காதீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த அந்த சந்தியாவந்த மந்திரத்தில் அவன் சொல்கிறான். தெய்வங்களெல்லாம் விஷ்ணுனுடைய கையில் இருக்கிறாங்க. அப்புறம் ருத்ரருக்கு என்ன பண்ணுவார்? அவருக்கு வேலை நிறைய இருக்குது. அவருக்கு எப்போயோ எல்லாம் முடிஞ்ச பேர் பிரளயம் நினச்சிக்காதீங்க. நித்திய பிரளயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நமக்கு. அது என்ன? தினமும் தூங்கிறது. அவர் தினமும் தூங்க வைப்பார், அப்புறம் முழிக்க வைப்பார். இப்போ லயம் பண்ணால் தானே முடியும். இங்கேயே லயம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நம்ம உடம்புலையே ஒன்று வேலை செய்யும்போது ஒன்று லயமாகணும். எல்லாம் சேர்ந்து செய்ய முடியாது, எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று லயமானால் தான் ஒன்று வந்து வேலை செய்யும், ஒன்று லயம் பண்ணால் தான் வரும். நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யலாம், நடந்துக்கிட்டே பேசலாம், அதுக்காக லயம் வேண்டாம். ஆனால் பேசும்போது இன்னொரு பேச்சு உங்களால் பேச முடியாது, மௌனமானால் தான் மறுபடியும் பேச முடியும். இதெல்லாம் லயகர்த்தா பண்ணுறாரு. நித்திய லயம் இருக்குது, ஒவ்வொருத்தலையும் லயமாகுது. இப்போ ஒருத்தன் வாயில் முடிஞ்சு போச்சுன்னா லயம் தான். அப்புறம் அடுத்த சிருஷ்டி இன்னொரு உடம்பு கொடுக்கும்போது பிரம்மா கிட்ட போவாங்க. அவர் மறுபடியும் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் உடம்பு அம்மா அப்பா கிட்ட செய்ய சொல்லுவார். அப்புறம் விஷ்ணு அதுக்கப்புறம் வளர வரைக்கும் பார்ப்பார். அப்புறம் மண்டையை போடுற நேரம் வந்தால் சிவன் வந்துடுவார். 3 தொழில் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது பிரபஞ்சத்தில். இது அத்தனையும் மேற்பாடு பண்ணுறது இறைவன். இப்போ பாருங்கள், காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு. எப்படி? பேணும் சிவனும் பிரம்மனும் மாயனும் என்று நான் 3 சொல்லியிருக்கிறேன். உங்கள் குருநாதர் அது உள்ள இருக்க டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சொல்லுவார். அவங்கெல்லாம் தெய்வங்கள். அவர்கள் எல்லாருமே ஒரே பொருள் மாயை. அந்த சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லக்கூடிய மாயாசக்தி, மாயா ரூபிணி, அவள் தான் நற்காரணி, நல்ல காரணிக்கார். அவகிட்ட குற்றமே கிடையாது. மாயை எப்போ நமக்கு குற்றம் செய்வதில்லை. அவனுக்கு வேண்டிய ஆசைக்கும் அவனுடைய பாவ புண்ணியத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை காண்க என்று மாயை பற்றி ஒரு சுருக்கமான பாடலில் அவர் சொல்லிட்டார். இப்போ நாம் இதிலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறோம்? நாம் எல்லாருமே முத்தொழில் செய்துகிட்டு இருக்கிறோம், சிருஷ்டிகர்த்தாவாக இருந்துகிட்டு இருக்கிறோம். தலைமுடி முளைக்கும் போதெல்லாம் சிருஷ்டிகர்த்தா தான், தலைமுடி கொட்டும் போதெல்லாம் லயகர்த்தா தான், அதை எண்ணெய் போட்டு பெயிண்டன் பண்ணும்போதெல்லாம் விஷ்ணு தான். நாம் எல்லாம் நடந்துக்கிட்டது உடம்பில் 3 தொழிலும் இங்கே நடக்குது. மறைப்பும் அருளலும் இருக்குது. திரோபவம், திரோதனம், அப்புறம் அனுக்கிரகம். அதுவும் இந்த திரோபனம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறார் மகேஸ்வரன். அப்புறம் குருநாதர் வடிவில் சதாசிவன் உள்ளே வந்து அனுக்கிரகம் பண்ணி ஒன்று மோட்சம் கொடுத்து இந்த 5 தொழிலும் அழிக்கிறார். அதுக்கப்புறம் அவன் 5 தொழிலும் விட்டுறான். இனிமேல் அவன் சிருஷ்டி ஆகிறதில்ல, ஸ்திதி ஆகிறதில்ல, லயமாகிறதில்ல. அஜ்ஞானத்தினால் அவன் மறைக்கப்படுவதும் இல்லை. அதுக்காக ஞானத்திற்காக குரு தேடி அலைய வேண்டியதும் இல்லை. அவன் பிரம்மமாக இருக்கிறான். இதை அடுத்த பாடலில், இந்த 5வது தந்திரத்தில் நிறைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமானதெல்லாம் இருக்குது. நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம சந்திப்போம்.